வணக்கம். இந்த வீடியோல நாம டிராஃப்டிங் பிராக்டிசஸ் அப்படிங்கிற லேப் டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் 2023 ரெகுலேஷன்ஸ்ல டிபி 23-2270 அப்படிங்கிற சப்ஜெக்ட் கோடில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதோட சிலபஸ் என்னங்கிறத பார்ப்போம். அப்புறம் அசஸ்மெண்ட் மெத்தடாலஜி லைக் CA1 CA2 கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் என்னென்னலாம் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் அலோகேஷன் ஆஃப் மார்க் எண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் நடக்கிறப்போ செமஸ்டர் லேப் நடக்கிறப்போ அலோகேஷன் ஆஃப் மார்க் எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தென் ஃபாலோட் பை எக்ஸசைஸ் நம்பர் 1 எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சப்டாப்பிக்காக தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது நீடடோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போது சிலபஸ்குள்ளே போயிடலாம். சிலபஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 யூனிட் இருக்குது, 6 எக்ஸசைஸ் இருக்குது. தியரி ப்ளஸ் எக்ஸசைஸ். தியரியில் பார்ட் பின்னு பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏ தென் வந்து பார்ட் பி. பார்ட் ஏல மேனுவல் டிராஃப்டிங், பார்ட் பியில் கம்ப்யூட்டர் எய்டட் டிராஃப்டிங். அதாவது மேனுவல் டிராஃப்டிங்கில் 2 யூனிட் இருக்கும், 4 எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம வந்து டிராயிங் ஷீட்டில் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் பியில் ஒரு யூனிட் வந்து காமன் ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட், இன்னொரு யூனிட் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு யூனிட் இருக்கும், ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ அசஸ்மெண்ட் மெத்தடாலஜிக்குள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா CA1 CA2 CA3 CA4 அப்படின்னு 4 கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, தியரி சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் இன்டர்னல் வைப்பீங்க. ஸோ அதே மாதிரி லேப் அப்படின்னா இங்கே கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபுக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம டிராஃப்டிங் ப்ராக்டிஸுக்கு 4 CA கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் டிராஃப்டிங் ஃபர்ஸ்ட் யூனிட்டில். செகண்ட் அதே மாதிரி செகண்ட் CA2 பார்த்தீங்கன்னா மேனுவல் டிராஃப்டிங் யூனிட் 2ல். அதாவது யூனிட் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அண்ட் செகண்ட் எக்ஸசைஸ் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. CA1 3 கொஷின்ஸ் should be given from யூனிட் 1. ஈச் கொஷின்ஸ் வந்து 20 மார்க்ஸ். அப்போனா 3 கொஷினுக்கு 60 மார்க். அதே மாதிரி தான் CA2ங்கிறதும் யூனிட் 2லேருந்து 2 எக்ஸசைஸ் 2 and 3 2 எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஈச் கொஷின்ஸ் கேரிஸ் 20 மார்க். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ். அண்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours தான் CA1க்கு CA2க்கு. CA3க்கு வந்தீங்கன்னா மாடல் எக்ஸாமினேஷன். CA3யும் பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாமினேஷன் ஃபார் 100 மார்க்ஸ். மாடல் எக்ஸாமினேஷன் அதாவது செமஸ்டர் எப்படி நடக்குமோ அதே மாதிரி மாடல் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஓகே தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா CA4 மாடல் எக்ஸாமினேஷன் 100 மார்க்ஸ்க்கு. மாடல் எக்ஸாமினேஷன் 100 மார்க்ஸ்க்கு நடக்கும். ஓகே, ஸோ CA4 பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் ரெக்கார்ட் ஆஃப் ஒர்க் டன். இங்கே பாருங்கள், ப்ராக்டிஸ் அண்ட் ரெக்கார்ட் ஆஃப் ஒர்க் டன். நம்ம வந்து என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், தென் வந்து ரெக்கார்ட் ஆஃப் ஒர்க் டன். நம்ம எல்லா லேபுக்கும் ரெக்கார்ட் வைப்போம். ஸோ அதே மாதிரி இந்த லேபுக்கு நம்ம வந்து ஃபைல் வந்து வைக்கணும். ஸோ அந்த ஃபைலில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4 டிராயிங் ஷீட் மேனுவல் டிராயிங்கில் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து. ஸோ இந்த 4 எக்ஸசைஸோட ஷீட்ஸ் இருக்கணும். ஈச் வந்து 5 மார்க்ஸ் கவர் ஆகுது. தென் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 8 டிராயிங்ஸ் இருக்கும். 8 டிராயிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5th எக்ஸசைஸில் 4 டிராயிங், 6th எக்ஸசைஸில் 4 டிராயிங். அதாவது 5th எக்ஸசைஸ் வந்து காமன் ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட், 6th எக்ஸசைஸ் வந்து ஈச் டிபார்ட்மெண்ட்க்கு தனித்தனி டாபிக்ஸ், டைட்டில்ஸ் இருக்கும், யூனிட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஒரு டிராயிங்க்குமே 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 4 இன்ட்டு மேனுவல் டிராஃப்டிங்கில் 4 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 20. அப்புறம் வந்து இங்கே கேடில் பார்த்தீங்கன்னா 8 இன்ட்டு 10. ஸோ எவ்வளோ வருது, 80. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 100. இந்த 100 தான் இங்கே வந்து ரெக்கார்ட் ஆஃப் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே தென் அப்புறம் ஃபைனலாக நம்ம செமஸ்டருக்குள்ளே போகணும். செமஸ்டருக்குள்ளே போகும்போது உள்ள என்ட்ரி ஆகும்போது நம்மளுக்கு ஃபைல் இருக்கணும். ஃபைலில் பார்த்தீங்கன்னா 4 டிராயிங் ஷீட், மேனுவல் டிராயிங் ஷீட் 4 இருக்கணும், 8 கேட் டிராயிங்ஸ் இருக்கணும். ஓகே, இதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the same should be submitted for the board examination as a record of work done அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 4 கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்டும் தென் வந்து 10 மார்க்காக கன்வெர்ட் ஆகுது. 60யும் 10ஆக கன்வெர்ட் பண்ணிப்போம், 60 10 கன்வெர்ட் பண்ணிப்போம், 100 10ஆக கன்வெர்ட் பண்ணிப்போம், 100 10ஆக கன்வெர்ட் பண்ணிப்போம். ஃபைனலாக இங்கே இருக்கிற ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனில் இருக்கிற அந்த 3 hours 100ல் இருக்கிறத வந்து 60ஆக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா இந்த 1 2 3 4 into 10 போட்டிங்கன்னா
40 ப்ளஸ் வந்து இந்த 60, அதாவது இந்த 40 இந்த 60, இந்த டோட்டல் தான், இந்த டோட்டல் இந்த 60 ரெண்டுத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து லேபோட மார்க்கை டிசைட் பண்ணும். ஓகேவா, இதுதான் வந்து டோட்டல் லேபோட மார்க். ஸோ இங்கே ஃபைனல் எக்ஸாமினேஷனுக்கு என்ன சொல்லியிருந்தோம், 100 மார்க்ஸில் இருந்து 60 மார்க்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. தென் மீதி இருக்க அந்த 40 மார்க்ஸ் வந்து சிஏ 4 கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து 40க்கு சேஞ்ச் பண்ணி டோட்டல் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 100 மார்க்ஸ் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்க் அலோகேஷன் இன் செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் லேபில் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி அப்படி சொல்லிட்டு 2 பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இங்கே பார்ட் ஏல 25 1 மார்க்ஸ் நம்ம வந்து எழுதுவோம். 25க்கு 1 மார்க்ஸ் வந்து நம்ம எழுதுவோம். தென் பார்ட் பியில் கம்ப்யூட்டர் எய்டட் டிராஃப்டிங் மட்டும்தான். இதில் வந்து நமக்கு மேனுவல் டிராஃப்டிங் கிடையாது. அதாவது என் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு மேனுவல் டிராஃப்டிங் நம்ம வரைய போகிறது கிடையாது. பட் இதுக்கு முன்னாடியே நீங்கள் CA1 CA2 CA3 தென் வந்து எக்ஸசைஸில் 4 ஷீட், மொத்தம் CA1க்கு CA2க்கு 2 எக்ஸசைஸ் 2 ஷீட் வரும், எக்ஸசைஸ்க்கு 4 ஷீட் வரும். டோட்டலாக 6 ஷீட் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும் மேனுவல் டிராஃப்டிங். தென் வந்து ஆட்டோ கேடில் வந்து 8 எக்ஸசைஸ் நீங்கள் வந்து ப்ரொசீஜர் எழுதி தென் வந்து நீங்கள் ட்ரா பண்ணதை பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்ட் பியில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிராயிங் அண்ட் டைமென்ஷனிங் யூஸிங் கேட் ஃப்ரம் யூனிட் 3. யூனிட் 3னா ஒன்றும் இல்லை, காமன் ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட்க்கு 4 டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 டயக்ராமை நம்ம வந்து ஆட்டோ கேட்டில் ட்ரா பண்ணணும். ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு டயக்ராம் வந்து எக்ஸாமில் தருவாங்க. ஓகேவா, தென் வந்து பார்ட் பியில் செகண்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக் டிராயிங் யூஸிங் கேட் ஃப்ரம் யூனிட் 4. இந்த யூனிட் 4னா தனித்தனி டிபார்ட்மெண்ட்டு தனித்தனி டிராயிங்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டிராயிங்ஸை கொடுப்பாங்க. அந்த டிராயிங்ஸ் 4 டிராயிங்லேருந்து ஏதாவது ஒரு டிராயிங்கை வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து இது வந்து பார்ட் பியில் ஃபர்ஸ்ட் வந்து 25 மார்க்ஸ், தென் வந்து டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக வர்றது 45 மார்க்ஸ். ரெண்டுத்தையும் சேர்த்து 70 95 அண்ட் வைவா ஒரு 5, டோட்டலாக 100. இந்த 100 தான் 60க்கு சேஞ்ச் பண்ணுவோம், சிஏவை வந்து 40க்கு சேஞ்ச் பண்ணுவோம், டோட்டலாக 100க்கு எவாலுவேட் பண்ணிவிடுவோம். ஸோ தென் நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸசைஸ் நம்பர் 2க்கு வந்து 4 டிராயிங்ஸ் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தென் எக்ஸசைஸ் நம்பர் 5க்கு வந்து 4 டிராயிங் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸசைஸ் நம்பர் 5க்கும் 1க்கும் ஒரே டிராயிங் தான், ஃபிகர் 1 to 4. இது வந்து நம்ம மேனுவலாக ட்ரா பண்ணுவோம், இது வந்து சிஸ்டமேட்டிக்காக ட்ரா பண்ணுவோம் கேடில். தென் எக்ஸசைஸ் நம்பர் 6க்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்க்கு தனித்தனியாக வந்து டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது காமன் ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட். இதை தான் நம்ம வந்து மேனுவல் டிராஃப்டிங்கில் போடுவோம். எக்ஸசைஸ் நம்பர் 2ல் 4 டயக்ராம்ஸ் வந்து போடுவோம். இது ஒன்றும் இல்லை, BIS ஸ்டாண்டர்ட் படி, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நம்ம வந்து கொடுத்துருக்க டிராயிங்கை ரீட்ரா பண்ணி ரீடைமென்ஷன்ஸ் போடணும். இன் A2 ஷீட் மேனுவல் டிராயிங்காக போடணும். அது போட்ட பிறகு ஆட்டோ கேட்லேயும் நம்ம வந்து BIS ஸ்டாண்டர்ட் படி நம்ம வந்து இந்த டிராயிங்ஸை போடணும். அது வந்து 5th எக்ஸசைஸ் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக தனித்தனி டிராயிங்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அண்ட் அலைட் கோர்சஸ்னால் ஒன்றும் இல்லை, மெக்கானிக்கலுக்குன்னு என்ன வரும், அக்ரி வருது. ஸோ அக்ரி, ஆட்டோமொபைல், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 4 டிராயிங்ஸ். மெக்கானிக்கலுக்கு இந்த 4. இது வந்து நம்ம ஆட்டோ கேடில் மட்டும் போடுவோம். இந்த டயக்ராம் வந்து மேனுவல் ப்ளஸ் கேட், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கேட் டிபார்ட்மெண்ட் வைஸில். ஓகேவா, இது வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்க்கு. தென் வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்க்கு 1 2 3 4 4 டயக்ராம். அண்ட் இசி அண்ட் அலைட் கோர்சஸ்க்கு, இசி அண்ட் அலைட் கோர்சஸ்னால் ஒன்றும் இல்லை, ஐடி சிஎஸ்சி இந்த டிபார்ட்மெண்ட்க்கெலாம் 1 2 3 4 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. தென் சிவிலுக்கு 4 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் நம்பர் 1க்குள்ளே போயிடலாம். எக்ஸசைஸ் நம்பர் 1லேருந்து எக்ஸசைஸ் நம்பர் 4 வரைக்குமே உங்களுக்கு வந்து மேனுவல் டிராஃப்டிங் தான். நான் எக்ஸசைஸ் நடத்தும் போதே அப்படியே பேரலாக உங்களுக்கு தியரி நடத்துகிறேன். ஏன்னா அப்படி நடத்தினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எதுக்கு எக்ஸசைஸ் அண்ட் யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ தென் இப்போ வந்து எக்ஸசைஸ் நம்பர் 1ல் ரீரைட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இன் சிங்கிள் ஸ்ட்ரோக் வெர்டிக்கல் அப்பர் கேஸ் அண்ட் ரீரைட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இன் சிங்கிள் ஸ்ட்ரோக் வெர்டிக்கல் லோவர் கேஸ்.
அப்பர் கேஸ்லேயும் லோவர் கேஸ்லேயும் நம்ம வந்து ரீரைட் பண்ணணும். ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஐ மீன் 5 ஸ்டேட்மெண்ட். அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டில் அந்த இருக்கிறத நீங்கள் அப்பர் கேஸ்லையும் எழுதணும், லோவர் கேஸ்லையும் எழுதணும். அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸில் நீங்கள் வந்து எழுதணும். ஓகே, நம்ம இப்போ வந்து டிராயிங் ஷீட்குள்ளே போயிடலாம். மேனுவல் டிராஃப்டிங்க்கு டிராயிங் ஷீட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா சில திங்ஸ் வந்து உங்களுக்கு மேண்டேட்டாக தெரிஞ்சிருக்கணும். என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். பர்டிகுலர்ஸ் நீட் ஃபார் அ டிராயிங். தென் வந்து A2 ஷீட் டிராயிங் ஷீட் மார்ஜின் அண்ட் டைட்டில் பிளாக்கை எப்படி வரையணும் அப்படிங்கிறத காமனாக எல்லா எக்ஸசைஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும். தென் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். இது வந்து ஒரு பேசிக் திங்ஸ். நம்ம வந்து நார்மலாக நீங்கள் டிராயிங் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மினி டிராஃப்டர் தேவைப்படும். அந்த மினி டிராஃப்டரோட எப்படி போடலாம், மினி டிராஃப்டர் இல்லாமல் நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸ்பெசிஃபிக்காக எக்ஸசைஸ் நம்பர் 1ல் என்னென்னா லெட்டரிங் அண்ட் நம்பரிங் கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி அது அப்பர் கேஸில் எப்படி எழுதுகிறோம், லோவர் கேஸில் எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி லெட்டரிங் அண்ட் நம்பரிங் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட் என்னங்கிறத பார்த்துருவோம். பர்டிகுலர்ஸ் நீட்ஸ் ஃபார் டிராயிங். நீங்கள் ஒரு டிராயிங் வரைய போகிறீங்க, இன்ஜினியரிங் டிராயிங் வரைய போகிறீங்க அப்படின்னாலே இந்த திங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மேண்டேட்டரியாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த போர்டில் போட்டிருக்கிறது திங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரியாக தேவைப்படும். இது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. டிராயிங் போர்டு இருக்கணும், டிராயிங் பேப்பர் அதாவது A2 ஷீட் ஆர் டிராயிங் ஷீட் எப்படினாலும் சார். ஸோ உங்களுக்கு வந்து டிராயிங் பென்சில் தேவைப்படும். டிராயிங் பென்சிலில் பார்த்தீங்கன்னா 2H பென்சில், HP பென்சில், H பென்சில்னு சொல்லிட்டு நிறையா போயிட்டுருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் வந்து இது எல்லாத்துலேயும் இந்த ரெண்டும் வந்து ரொம்ப மேண்டேட்டரி. 2H பென்சில்னால் லைட்டாக எரியும், HP பென்சில்னால் ஹார்ட் பிளாக்னு அர்த்தம். ஹார்ட் பிளாக்னா கொஞ்சம் டார்க்காக எழுதும் 2H விட கம்பேர் பண்ணுவோம். ஓகே, தென் வந்து எரேசர் தேவைப்படும், ஸ்கேல்ஸ், ப்ரொடெக்டர் கண்டிப்பாக வேணும், காம்பஸ் வேணும், செட் ஸ்கொயர், ப்ரோ சர்க்கிள் கண்டிப்பாக தேவைப்படும். தென் இந்த பேப்பர் ஃபாஸ்ட்னஸ், பின்ஸ், டேப்ஸ், கிளிப்ஸ் இந்த பேப்பர்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு. அப்புறம் மினி டிராஃப்டர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ். நீங்கள் எப்படி 10th வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ் இருக்கணும். ஸோ அடுத்து வந்து டிராயிங் ஷீட்டில் போயிடலாம். இந்த ஸ்லைடு ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு A2 ஷீட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, டிராயிங் ஷீட்டாக. ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 20 mm, டாப்பில் 10 mm, ரைட்டில் 10 mm, பாட்டம்லேயும் 10 mm வந்து நீங்கள் மார்ஜின் போடுற மாதிரி இருக்கும். லெஃப்ட்டில் மட்டும் அது கரெக்ஷனுக்காக நீங்கள் வந்து ஒரு 20 mm விடுற மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மார்ஜின் போட்டதுக்கப்புறம் டைட்டில் பிளாக் போடணும். டைட்டில் பிளாக்ல உங்களோட நேம், செக்ஷன், அப்புறம் வந்து எந்த எக்ஸசைஸ், ஷீட் நம்பர்லாம் எழுதுறதுக்கு கேப் விடணும். ஸோ அது பார்த்திங்கன்னா டைட்டில் பிளாக் லேண்ட்ஸ்கேப்பில் 150 ஆகும், போர்ட்ரைட்டில் 50 ஆகும் நீங்கள் போடணும், ஐ மீன் ட்ரா பண்ணணும். தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போது நீங்கள் மினி டிராஃப்டர் வச்சு போடுறீங்க, ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டாப்பில் வந்து இது வந்து A2 ஷீட்டை கன்சிடர் பண்ணிக்க சொன்னால A2 ஷீட்லேயும் இந்த லைனுக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து மினி டிராஃப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போர்ட்ரைட்னாலும் சரி, உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்னாலும் சரி, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல ஒரு 10 mm கொடுத்து மார்க் பண்ணி ஃபஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வச்சாலுமே அந்த இடம் 10 mm வரும். டிராஃப்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, கரெக்டாக டிராஃப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ என்கிட்ட டிராஃப்டர் இல்லை, நான் நார்மலாக தான் நான் போட போகிறேன், ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த A2 ஷீட் எட்ஜிலேருந்து இங்கே வந்து 10 mm எடுப்பீங்க. ஸோ இங்கே 10 mm எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 10 mm எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போடுறீங்க அப்படின்னா அந்த கோடு மிடில்லையோ இல்லை இந்த இடத்துலையோ சேஞ்சஸ் ஆக, டிஃப்ளெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட முடியாது. ஸோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த லைனை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இங்கேருந்து ஒரு பேப்பர் எட்ஜிலேருந்து ஒரு மார்க் 10 mm எடுக்கிறீங்க அப்படின்னா திருப்பியும் ஸ்கேலில் எடுத்துகிட்டு போய் அந்த எட்ஜ் எங்கே நீங்கள் வந்து எண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல பேப்பர் எட்ஜில் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுட்டு அங்கேருந்து திருப்பி ஒரு 10 mm எடுத்து அதுக்கப்புறம் அந்த லைனை ஜாயின் பண்ணிங்கன்னா வேறு எங்கேயும் உங்களுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகாது. அதே மாதிரி தான் போர்ட்ரைட்லேயும், அதே மாதிரி தான் லேண்ட்ஸ்கேப்லேயும். ஒன்ஸ் நீங்கள் மார்ஜின் போட்டுட்டீங்க அப்படின்னா மார்ஜின் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு உள்ளே நீங்கள் எங்கேயா ஸ்ட்ரெயிட் லைன் போடணும் அப்படின்னா அந்த லைன்ஸை வந்து நீங்கள் வந்து மார்ஜினை ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஸ்ட்ரெயிட் லைன் அக்யூரேட்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லா ட்ராயிங்கும் ஈக்குவலாக வரும், எல்லா ட்ராயிங்கும் கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணாலுமே அந்த எக்ஸசைஸே தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக போடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்லையும் ஸ்மால் லெட்டர்ஸ்லையும் எழுதணும். ஃபார் டிஃப்ரெண்ட் ஹைட்டு, ஹைட் 10, 8, 7, 6, 5 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஹைட் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்.
கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து நீங்கள் ஏவா கன்சிடர் பண்ணிப்பீங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்ட் ஏ பார்ட் பி 2 இருக்குது. பார்ட் ஏ வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ், பார்ட் பி வந்து ஸ்மால் லெட்டர்ஸ், ஐ மீன் சப்டிவிஷனாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்காது. அதுக்கோசரம் தான் வந்து அங்கங்கே ஒரு பார்ட்டாக தனியாக எடுத்து போட்டிருக்கேன். நான் பென்சிலில் வரைந்தது ஃபோட்டோ எடுத்தனால கிளியராக வரல. இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் வந்து ஏன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த பார்ட்டு தான் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் இந்த பார்ட் ஃபுல்லாகவே இங்கே இருக்குது. தென் வந்து இந்த பார்ட் வந்து சி பார்ட் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? தென் வந்து இந்த இடத்துல டைட்டில் பிளாக், மார்ஜின் எல்லாமே வந்து எல்லா இதுக்கும் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. வித் அடிஷ்னலி இங்கே என்னென்னா 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 A2 ஷீட்டில் கூட போடலாம். பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்து 2ஆக டிவைட் பண்ணி 1A 1B கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக யூஸ்ட் இன் இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் ஆர் பிரிஸ்கிரைப்டு பை BIS ஹைட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹைட்டை பேஸ் பண்ணி மற்ற எல்லா டிஸ்டன்ஸையும் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஹைட் வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. 10ன்னு கொடுத்துட்டா இந்த கேரக்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த வேர்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அப்புறம் இது பேஸ் லைன், இங்கே இருக்க பேஸ் லைனும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரியணும். தென் இந்த லெட்டர்ஸ்லாம் எவ்வளோ திக்னஸில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த திக்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 mm தான். அப்புறம் முக்கியமானது என்னென்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் 10 அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறலாம் தெரியணும். இதுக்கு எல்லாமே ஒரு ஃபார்முலா தான் இந்த டேபிளில் போட்டிருக்கேன். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த கேபிட்டல் லெட்டர்ஸ் இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோவர் கேஸோட வந்து 7ல் இருக்கணும். இங்கே அதோட ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ சீன் நான் எடுத்துக்கிறேன், லோவர் கேஸ் வந்து சீன் எடுத்துக்கிட்டால் 7/10 இன்ட்டு ஹெச் அப்படின்னா 0.7 இன்ட்டு H10 அப்படின்னா 7 mm அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வேல்யூ வந்துடும். ஸோ இங்கே ஹெச் வந்து 8 போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வரும், 7 போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வரும், ஒன்றுக்கும் தனித்தனி வேல்யூ வரும். நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே தென் இப்போ வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு 10 அப்படின்னா 7 வந்து ஸ்மால் லெட்டர்ஸ். அப்புறம் ஸ்பேஸிங் பிட்வீன் கேரக்டர்ஸ், இப்போ இந்த TH இந்த ரெண்டுத்துக்கும் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தனி ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா மூலிமா போனால் 10 ஹைட்டாக இருந்தால் 2 mm ஸ்பேஸ் இருக்கணும் பிட்வீன் த கேரக்டர்ஸ். அதே மாதிரி 10 ஹைட்டாக இருந்தால் மினிமம் ஸ்பேசிங் ஆஃப் பேஸ் லைன், இந்த பேஸ் லைனுக்கும் கேப் வந்து 14 இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, பேஸ் லைன் டு பேஸ் லைன் தான். நீங்கள் வந்து டாப் டு பேஸ் லைன் எடுக்கக்கூடாது. டாப் டு பேஸ் லைன் வந்து 24 வரும். நீங்கள் பேஸ் லைன் டு பேஸ் லைன் எடுக்கணும், அது வந்து 14. ஓகே, மினிமம் ஸ்பேசிங் ஆஃப் வேர்ட்ஸ், இந்த வேர்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும், 6 mm இருக்கணும். 10 ஹைட்டுனா 6 mm இருக்கணும். இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே திக்னஸ் வந்து 1 தான். ஸோ இதே மாதிரி வந்து H = 10ல் எழுதணும். தென் இங்கே பாருங்கள், இந்த B பாருங்கள் 10ல் எழுதணும். அப்புறம் 8 இங்கே கொடுத்துருக்காங்களே 8 சைஸ் ஆஃப் A4 இந்த சென்டென்ஸ் வந்து 7 ஹைட் = 7ல் எழுதணும், ஹைட் = 6ல் எழுதணும், தென் 5. ஓகே, இந்த மாதிரி வந்து இங்கே இருக்க எல்லா திங்ஸுமே நீங்கள் கேபிட்டல் எழுதணும். அண்ட் இந்த MM இருக்குது பார்த்தீங்களா, MM வந்து ஸ்மாலில் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம், மில்லிமீட்டர் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் மில்லிமீட்டர் ஸ்மாலில் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஓகே தென் இதே வந்து கேபிட்டல்லையும் போடணும், இதே வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்லையும் போடணும். இவ்வளோ தான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓகே தென் இப்போ வந்து ஒரு சின்ன ஓவர்வியூ, எப்படி நீங்கள் எடுத்த உடனே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஐடியா இருக்காது. அதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஒரு மார்ஜின் போட்டுக்கோங்க, 20 mmக்கு 10 mmக்கு ஃபுல்லாக மார்ஜின் போட்டுக்கோங்க. டைட்டில் பிளாக் பிரிச்சுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து இந்த மார்ஜின் டு மார்ஜின் எவ்வளோ சைஸுன்னு பாருங்கள், பார்த்துட்டு நடுவில் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வைக்கணும், இங்கே நடுவில் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுக்கோங்க, இங்கே ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஐ மீன் இங்கேருந்து இந்த இடத்துல மிட் பாயிண்ட் எவ்வளோ வருது, எவ்வளோ நீங்கள் வந்து இங்கேருந்து இங்கே வேல்யூ எடுத்து அதை டிவைட் பண்ணியிருப்பீங்களே, அந்த பாயிண்ட் வந்து இங்கேருந்து இங்கே ஒரு வாட்டி ரெஃபரன்ஸ், தென் இங்கேருந்து இங்கே ஒரு வாட்டி ரெஃபரன்ஸ், தென் இங்கேருந்து இங்கே ஒரு வாட்டி ரெஃபரன்ஸ் வச்சுட்டு இங்கே ஒரு டிவைட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 1A வரைய 1B ட்ரா பண்ண இப்படி எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்தோடனே இந்த டேபிளேஷனை அப்படியே போட்டுக்கோங்க. இந்த டேபிளேஷன் மேண்டட்ரி, இந்த டேபிளேஷன் அப்படியே போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து 5 mm கேப் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ரெஃபரன்ஸாக வச்சு தான் மற்ற எல்லாமே ரெஃபரன்ஸ் எடுத்தேன். ஐ மீன் இங்கேருந்து 10 mm, சாரி இங்கேருந்து 5 mm, இங்கேருந்து 5 mm, இங்கேருந்து 5 mm ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். தென் வந்து 5 mmக்கு இந்த லைனை ரெஃபரன்ஸாக வச்சு எல்லாமே அப்படியே இங்கே ரெஃபரன்ஸாக வச்சு 5 mm ஒரு பாயிண்ட் வச்சுட்டு வந்துட்டு திருப்பி இங்கேருந்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டு எல்லாமே ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா, மார்ஜின் போடுறீங்க, டிவைட் பண்ணுறீங்க, இந்த டேபிளேஷன் போடுறீங்க. தென் இங்கேருந்து
இந்த டாப் லைனுக்கு வந்து நான் வந்து 5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன், அதாவது 50 mm எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே ஒரு சென்டென்ஸ்க்கு வந்து 2 லைன் போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்கு. இந்த டேபிளேஷன் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஓவரால் எல்லா லைன்ஸுமே ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுங்க. இங்கேருந்து இந்த லைன் வந்து 50 mm. ஸோ இந்த 50 mm இந்த லைன் நான் வரைஞ்சிட்டேன்னா இந்த லைன் ரெஃபரன்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் கீழே இருக்க ரெஃபரன்ஸ் லைன் அதோட லைன்லோட பேஸ் லைன். ஸோ இந்த பேஸ் லைன் வரைஞ்ச பிறகு நீங்கள் 4 mm வச்சு வரைகிறது வந்து ரிஸ்க்கு. ஸோ வந்து ஐ மீன் பேஸ் லைன் டு பேஸ் லைன் 14 mm இருக்கணும்ல. இந்த பேஸ் லைன் இருந்து இந்த பேஸ் லைனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்து வச்சு அது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் இந்த 8 இங்கேருந்து இந்த பிஏ பாருங்கள், இந்த பேஸ் லைன்லேருந்து இந்த டாப் லைன் வரைக்கும் நான் 5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டுத்துக்கு ஒரு சென்டென்ஸ் ஒரு கேப்பு 5 சென்டிமீட்டர்னா 50 mm. ஸோ இந்த 50 mm ரெஃபரன்ஸ் வச்சு இங்கே ஒரு பாயிண்ட், இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கே நம்ம என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுமோ அதே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதாவது இங்கே வந்து 8 mm சாரி இந்த இடத்துல 50 mm எல்லாத்துக்குமே ஈக்குவலாக 50 mm கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல 8 mm 8 mm ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இங்கேருந்து இங்கே 8 mm. தென் வந்து பேஸ் லைன் டு பேஸ் லைன் 8 mmக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பாருங்கள் 11. தென் வந்து பேஸ் லைன் டு பேஸ் லைன் 11 போடுங்க. தென் கீழேருந்து 8 mm மேலே இந்த லைனுக்கு போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே டபுள் ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு டபுள் லைன் போட்டுக்கோங்க. அது சிங்கிளாக நீங்கள் எழுதும்போது சிங்கிளாக வந்துட்டா ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. பட் பெட்டர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் லைன் போட்டுருங்க. ஸோ வந்து ஏ முடிஞ்சது. அப்படியே நீங்கள் கேரி ஓவர் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பியில் ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதணும். ஸ்மால் லெட்டர்ஸ்லையும் மேலேருந்து டாப் மார்ஜின்லேருந்து கீழே வரைக்கும் நான் 50 mm எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஏல என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணணும். இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்து h = 10னா ஸ்மால் லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்கணும் 7. அப்போ நடுவில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ நடுவில் கீழே பேஸ் லைன்லேருந்து டாப்புக்கு வந்து 7. ஏன்னா கீழே தானே நமக்கு வேர்ட்ஸ்லாம் டச் ஆகுது. ஸோ வந்து இந்த இடத்துல 7 mm இருக்கணும். 7 mm 10 mmக்கு ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் 10 mmனா ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து 7 mmல இருக்கணும். ஸோ வந்து 7 mmக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழே பேஸ் லைன்லேருந்து எடுத்து ஏக்கு போட்ட மாதிரி எல்லா லைன்ஸும் போட்டுக்கோங்க. தென் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃபைனலாக ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே ஸ்மால் லெட்டர் ஆரம்பிக்கும் போது கேபிட்டலில் தான் ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த பிஐஎஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டலில் தான் இருக்கணும். இங்கே எப்படி நம்ம எம்எம் வந்து ஸ்மால்லே போட்டுக்கிட்டோமோ அதே மாதிரி இங்கே வந்து பிஐஎஸை கேபிட்டல்லே போட்டுக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு எல்லாத்துக்கும் கேப் இருக்கிறது வந்து எவ்வளோன்னா 50 mm 50 mm 50 mm தான். ஓகே, தென் அதே மாதிரி கொஞ்சம் மைன்யூட்டாக பார்த்து ட்ரா பண்ணுங்கள். ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைன்ஸுக்கும் இந்த வேர்டிங்ஸ்க்கும் ஒரு திக்னஸ் ஒரு டார்க்னஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2H பென்சில். நீங்கள் இந்த டேபிள் முடித்தோடனே எல்லா லைன்ஸையும் போடுங்க. லைன்ஸ் போடும்போது 2H பென்சிலில் ஃபுல்லாக எல்லாமே ட்ரா பண்ணுங்கள். எல்லா லைன்ஸுமே 2H பென்சிலில் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிட்டு ஹெச்பி பென்சில் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துக்கிட்டு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நீங்கள் வந்து இது ஸ்கேலை கொண்டு போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் தான். 5th எக்ஸசைஸ் லெட்டரிங் இஸ் அ ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் நாட் அ ரைட்டிங். ரைட் பண்ணுற மாதிரி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போல்டு இல்லாமல் அந்த இட்டாலிக்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் யூஸ் பண்ணாமல் ட்ராயிங் போடுற மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து எழுதணும். இது வந்து ஸ்கேலில் போடணும் அப்படிங்கிறது மேண்டட்ரி கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு நீட்னஸ் தேவை அப்படின்னா நீங்கள் ஸ்கேலில் போட்டுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிடுறேன். மேக்ஸிமம் அவ்வளோதான். இந்த வேர்டிங்ஸ்லாம் வந்து டார்க்காக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து ஹெச்பி பென்சில். இந்த மாதிரி அப்சரா பென்சில் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த சென்ஸ் வந்து டார்க்குக்கு வந்து ஹெச்பி அப்சரா பென்சில், லைட்டுக்கு வந்து 2H பென்சில். ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.